இனியவர்களே, திருநீற்று புதனை தொடர்ந்து வரக்கூடிய வியாழனாகி இன்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்களை புரிந்து கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மோவாபு சமவெளியில் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் மோசே. நினைவுபடுத்திய பிற்பாடு அவர்களோடு உடன்படிக்கை புதுப்பிக்கிறார். இந்த புதுப்பித்தல் சடங்கிற்கு 2 சாட்சிகளை அழைக்கிறார் கடவுள். விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக அமைத்து இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை புதுப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அடிப்படையாக மோசே தரக்கூடிய செய்தி அவர்களுடைய பொறுப்புணர்வை நினைவுபடுத்துவது. உனக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும், ஆசியையும் சாபத்தையும், நன்மையும் தீமையும் வைத்துள்ளேன், வாழ்வை தேர்ந்து கொள் என அழைப்பு விடுக்கிறார். அந்த வாழ்வு என்றால் என்ன? உயிரியல் வாழ்வு அல்ல, கடவுளை தேர்ந்து கொள்ளக்கூடிய, கடவுளுடைய உறவை தேர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்வு. அந்த வாழ்வை தேர்ந்து கொள்பவர் என்ன செய்வாராம்? கடவுளை முழுமையாக அன்பு செய்வார், கடவுளை பற்றி கொள்வார். எப்படி ஒரு பெண் ஒரு ஆணை திருமணத்தில் பற்றி கொள்கிறாரோ அதை போல பற்றி கொள்வார். கடைசியாக அவர் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார். ஆக இன்றைய நாளில் வாழ்வை தேர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக இந்த வாழ்வு என்பது கிறிஸ்தவர்களாகி நம்மை பொறுத்தவரையில் இயேசுவே வாழ்வு. அதைத்தான் நாம் யோவான் 14:6 பார்க்கிறோம். நானே வாழ்வு என தன்னையே வெளிப்படுத்துகிறார் இயேசு. இன்றைய நாளில் இயேசுவை தேர்ந்து கொள்வோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய பாடுகளை முதன்முறையாக முன்னறிவிக்கிறார். இயேசு தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை 3 முறை முன்னறிவிப்பதாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார்கள். அந்த வகையில் லூக்கா நற்செய்தியாளருடைய பதிவை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை முன்னறிவிக்கின்ற இயேசு தொடர்ந்து சீடத்துவத்திற்கான பாடத்தை தருகிறார். அந்த சீடத்துவத்திற்கான பாடம் என்னவென்றால், ஒருவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு. இந்த நாள்தோறும் என்ற சொல் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் சீடத்துவம் என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வு. கடைசியாக ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்து விட்டார் என்றால் அதனால் என்ன பயன்? முதல் ஏற்பாட்டு வாசகத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கடவுளை தேர்ந்து கொள்வது. ஆக முதல் வாசகம் வாழ்வை தேர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. நற்செய்தி வாசகம் இயேசுவை பின்பற்ற நமக்கு சவால் விடுகிறது. இதற்கிடையே இருக்கக்கூடிய 11 பாடல் திருப்பாடல் 1 நமக்கு தரப்பட்டுள்ளது. இங்கே இந்த ஞான பாடல், அதாவது 2 வழிகளை முன்மொழிந்து ஒரு வழியை தேர்ந்து கொள்ள இந்த பாடல் அழைக்கிறது. நேர்மையாளருடைய வழி, பொல்லாருடைய வழி. நேர்மையாளருடைய வழி திருச்சட்டத்தை பின்பற்றுதல் இருக்கிறது. பொல்லாருடைய வழியோ திருச்சட்டத்தை விட்டு தூரமாக செல்வதில் இருக்கிறது. இந்த நேர்மையாளர் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருவதோடு அல்லும் பகலும் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நீரோடையோரம் நடப்பட்டு கனி தரக்கூடியவராக இருக்கிறார். வேரூன்றுகிறார், கனி தருகிறார். ஆனால் இந்த பொல்லார் காற்றில் அடித்து செல்லப்படும் பதர் போல இருக்கிறார். தன்னிலை வேறற்றவராக, நிலையற்றவராக, அவரால் எந்த ஒரு பயனும் இல்லாதவராக இருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய செய்தி வாழ்வை தேர்ந்து கொள்வது. அந்த வாழ்வு கடவுளாக இருக்கட்டும். அந்த கடவுளை இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேர்ந்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நாமும் ஆசி பெறுவோம், நம்முடைய குடும்பமும் ஆசி பெறும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.